நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் ஜே பேபி மார்ச் 8 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. அப்போ உச்சநீதிமன்றம் யாரிடமிருந்து எவ்வளவு நிதி பெறப்பட்டது, எவ்வளவு நிதி யார் யார் கொடுத்தாங்க, அந்த நிதி யாருக்கு போனது, இந்த மாதிரி விவரங்கள்லாம் எஸ்பிஐ வெளியிடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தது. தேர்தல் ஆணையமும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. இந்த நிலையில் எஸ்பிஐ வங்கி கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. இதற்கு சிலர் எதிர்கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல அவர்கள் கார்ப்பரேட்டுகளின் அரசாக இருந்துச்சுன்னு எதிர்கட்சிகள் மட்டுமல்ல எல்லோருமே குற்றம் சாட்டி கொண்டிருந்தோம். அவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். 140 கோடி மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக இந்த அரசு இல்லை, 140 பணக்காரர்களுக்காக செயல்படுகிறது என்பதை தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தோம். நீங்க 2017 பொழுது என்ன பண்ணாங்கன்னா, 2017 தேர்தல் பத்திர திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தாங்க. தேர்தல் பத்திர திட்டம் என்று கொண்டு வந்து 2018 ஜனவரியில் அதை சட்டமாக்கினாங்க. அது பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் அதனை ஒரு சட்டமாக்கப்பட்டது. சட்டமாக்கப்பட்ட பொழுது அந்த சட்டத்தில் என்ன குறிப்பிடப்பட்டது என்று சொன்னால், தேர்தல் பத்திரங்களை எந்த கட்சி வாங்கினாலும் அதனை வெளியில் தெரிவிக்க வேண்டியதில்லை, யாரிடமிருந்து பெற்றோம் என்பதை தெரிவிக்க வேண்டியதில்லை, தேர்தல் பத்திரங்கள் மூலம் வரவு அப்படின்னு மட்டும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக, வங்கி மூலமாக தேர்தல் பத்திரங்களை யார் வேண்டுமானாலும் தரலாம். 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்சம், 1 கோடி என்று யார் வேண்டுமானாலும் தரலாம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர்களும் யாருக்கு தந்தோம் என்பதை, எந்த அரசியல் கட்சிக்கு நாங்கள் தந்தோம் என்பதை வங்கியும் தெரிவிக்க வேண்டியதில்லை, யார் குறிப்பிடுகிறார், யார் அந்த டொனேஷனை கொடுக்கிறாங்களோ அவங்களும் தெரிவிக்க வேண்டியதில்லை என்பதுதான் அந்த சட்டத்தினுடைய சரத்து. இது உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருந்தது என்பதுதான் எல்லா கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. ஏனென்றால் ஒரு சமநிலை அல்லாமல் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக மட்டுமே இந்த சட்டம் இருந்தது. ஆளும் கட்சி என்பது பாஜகவிற்கு ஆதரவாக மட்டுமே இந்த சட்டம் இருந்தது. ஏனென்றால் அதற்கு முன்பு வரை சாதாரணமாக இருந்த பாஜக 2018 இருந்து இந்த ஒரு 6 வருடங்கள்ல அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மிக விரைவில் பணத்தை கார்ப்பரேட்டுகள் மூலமாக இவர்கள் சேர்த்து கொண்டு இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சியாக, மிகப்பெரிய பணக்கார கட்சியாக அந்த கட்சி வளர்ந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். நீங்க அதற்கு உதாரணம் சொல்ல போனா 2018 இருந்து 22 வரை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு மொத்தம் வழங்கப்பட்ட நன்கொடை பாத்தீங்கன்னா 9,208 கோடி ரூபாய். இதுல பாஜகவிற்கு மட்டுமே 5,270 கோடி ரூபாய், அதாவது 57% பாஜகவிற்கு வந்திருக்கிறது. மற்ற எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்துதான் மிச்சம் 43% வந்திருக்கு. நீங்க 2022, 23 மட்டுமே பாஜக 2,120 கோடி ரூபாய் பெற்றிருக்கிறது. இது 61%. அதுல பாத்தீங்கன்னா அடுத்த கட்சியாக உள்ள காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 171 கோடி. இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தேர்தலே ஒரு சமநிலையற்ற ஒரு தன்மையில் இருப்பதாகத்தான், அதாவது பணபலத்தையும் அதிகார பலத்தையும் பாஜக வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது சம்பந்தமாக பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் வந்த பொழுது, கடந்த ஜனவரியில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு தான் இதை சொல்லணும். இது தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு எதிராகவும் மற்றும் அரசியல் சாசன பிரிவு 19(1)க்கு எதிராகவும் இருக்கிறது. அதாவது மக்களுக்கு, அது வாக்களிக்கும் மக்களுக்கு நாம் வாக்களிக்கும் கட்சி எவ்வளவு நன்கொடை, எப்படி வசூலித்திருக்கிறது, யார் மூலமாக வந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை மறுக்கின்ற ஒரு சட்டமாக இருக்கிறது என்று சொல்லி இதனை ரத்து செய்தது. தேர்தல் சட்டத்தையே ரத்து செஞ்சிருச்சு அந்த உச்சநீதிமன்றம். அதுவும் அரசியல் சாசன பெஞ்ச். இந்த சட்டத்தை ரத்து செய்ததோடு மட்டுமல்லாமல் மார்ச் 6ஆம் தேதிக்குள் பாரத் ஸ்டேட் வங்கி இந்த தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்தது, வழங்கியது சம்பந்தமாக எல்லா விவரங்களையும் வெளியிட வேண்டும். இதனை தேர்தல் ஆணையம் மார்ச் 13ஆம் தேதிக்குள் தன்னுடைய இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று குறிப்பிட்டது. ஆனால் இவர்கள் இப்பொழுது என்ன செய்யறாங்கன்னா, இந்த பாரத ஸ்டேட் வங்கியின் மூலமாக, அது அரசாங்கம் எல்லா அவகாசம் கேட்கிறது. இன்னும் ஒரு 4 மாத அவகாசம் கேட்கிறது. ஜூன் மாதம் 30 வரைக்கும் அவகாசம் கேட்கிறாங்க. நீங்க இந்த ஆட்சி, மோடியுடைய ஆட்சியே ஜூன் 16ஆம் தேதியுடன் முடிவடைகிறது.
இவர்கள் அதற்கு பிறகுதான் வெளியிடுவோம் என்ற ஒரு சூழ்ச்சியின் காரணமாகத்தான் இந்த அவகாசம் கேட்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இதுல 2 விஷயத்தை நான் பார்க்கிறேன். ஒன்று, இது நீங்க ஏன் வெளியிட முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் சில காரணங்களை குறிப்பிடுறாங்க. எஸ்பிஐ வங்கி தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்கள் எல்லாம் ரகசிய மொழியில எழுதி பாதுகாப்பான இடங்கள்ல தனித்தனி இடங்கள்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி ஒரு ஒரு ரகசியம் இதுல என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு நம்முடைய நாட்டில் உள்ள ஒரு கட்சிக்கு நம்முடைய நாட்டில் உள்ள ஒரு தொழிலதிபரோ யாரோ ஒருவர் நன்கொடை கொடுப்பது அப்படி என்ன ரகசியம்? இவர்கள் இடியை வைத்தும் இன்கம் டாக்ஸை வைத்தும் 1000 ரூபாய் வாங்கியவர்கள், லட்சம் ரூபாய் வாங்கியவர்களை எல்லாம் விரட்டி பிடித்து கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு வங்கி மூலமாக ரகசிய முறையில் வாங்க வேண்டிய தேவை என்ன? நீங்க அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியும் வந்திருக்கிறது. 2014 இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 நிறுவனங்கள் மீது இந்த அரசாங்கம் இன்கம் டாக்ஸ் இடி ரைடு செஞ்சிருக்காங்க. இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணிருக்காங்க. அந்த 30 நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா 335 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜகவிற்கு நன்கொடை அளித்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இவர்கள் அந்த 30 நிறுவனங்களையும் மிரட்டி இன்கம் டாக்ஸ் மூலமாக மிரட்டி தங்களுக்கு நன்கொடை கொடுக்க வைத்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இது தி ஒயர் என்ற ஒரு பத்திரிகை இதனை வெளிப்படுத்தி இருக்கிறது. இதனை ஒரு ஆராய்ச்சி மூலமாக ஒரு புலனாய்வு செய்து இதனை வெளியிட்டிருக்கிறது. இந்த கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. 335 கோடி ரூபாய் அந்த 30 நிறுவனங்கள் மூலமாக இந்த அரசுக்கு வந்திருக்கிறது. அதை ஆராயும் பொழுது, அந்த 30 நிறுவனங்களை பற்றி ஆராயும் பொழுது, அவர்கள் 2014 இருந்து இந்த மோடி ஆட்சியால் ரெய்டு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த நிறுவனங்கள் மீது அந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடப்பட்டது. ஆக நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதற்காக லஞ்சமாக இந்த பாஜகவிற்கு இந்த நிதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது தெளிவாகுது. நீங்க இந்த வங்கி அதிகாரிகள் சில பேரெல்லாம் விசாரித்தேன். இவ்வளவு கால அவகாசம் தேவையா? அதான் என்னோட ஒரு குறிப்பிட்ட கேள்வி, அது கால அவகாசம் எவ்வளவு கேட்டிருக்கிறாங்க? அவர்கள் ஜூன் 30 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஜூன் 30 என்பது 4 மாத கால அவகாசம் கேட்டிருக்காங்க. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தா தேர்தல் முடிச்சு கொடுப்போம். அப்ப பாரதிய ஜனதா மீண்டும் வந்தா கொடுக்கவே மாட்டோம். அதுதான். அது மட்டுமல்ல, இதுல இருக்கின்ற ஒரு எனக்கு உள்ள ஒரு சந்தேகம் என்னவென்று சொன்னால், அந்த டேட்டாக்கள் அழிக்கப்படுவதற்கான அல்லது திருத்தப்படுவதற்கான அல்லது மாற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன என்ற அச்சம் எனக்கு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரஃபேல் ஊழல் வழக்குல கோப்புகள்லாம் காணாமல் போச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சிபிஐயோட ஒரு வழக்குல கோப்புகள்லாம் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. இவங்க மேல உள்ள வழக்குல இப்படி இவர்கள் எதையாவது செய்து இந்த டேட்டாக்களை திருத்துவதற்கு, அழிப்பதற்கான முயற்சிகள் கூட நடந்து விடலாம். ஏனென்றால் இவர்கள் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் என்ன செய்வார்கள் என்றால் அந்த டேட்டாவையே திருத்திடுவாங்க அல்லது அழிச்சிருவாங்க. அது இல்லை, ஒரு ரகசிய இடத்தில் வைத்திருந்தோம் என்று யாராவது ஒரு வங்கி அதிகாரிகள் மேல் பழியை போட்டு இவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே இதுல உச்சநீதிமன்றம் தலையிட்டு உடனடியாக இந்த எஸ்பிஐ வங்கியிடம் இருந்து இதனை பெறுவதற்கான, மக்களுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு வழிவகையை செய்ய வேண்டும். நீங்க அதுல ஒரு வங்கி அதிகாரிகள் சில பேரிடம் பேசிக் கொண்டிருந்தோம். அவர்கள்ட்ட இருக்கிற அந்த சாப்ட்வேர் எப்படிப்பட்டது, இந்த டேட்டாவெல்லாம் எடுக்க முடியுமா, எப்படி எடுக்க முடியும் என்று கேட்ட பொழுது அவர்களுக்குள்ள சாப்ட்வேர் படி, அதாவது கணனியின்படி 24 மணி நேரத்துல 44,434 டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை வெளியிட்டு அதனை பொருத்தி பார்த்து, அதாவது யாருக்கு என்ன எவ்வளவு பணம் போயிருக்குன்னு பொருத்தி பார்க்கணும்ல, அந்த பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில சாப்ட்வேர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிடம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இவர்கள் இதனை அதாவது மொத்தம் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு இதை பாத்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா, கட்டமைப்பை பாத்தீங்கன்னா 48 கோடி வங்கி கணக்குகள் இருக்கின்றன. அதே போல 23,000 கிளைகள் இருக்கின்றன. 66,000 ஏடிஎம் மையங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் பாரத ஸ்டேட் வங்கி இயக்குகிறது. 1990களிலேயே கணினி மையத்தை தொடங்கி முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருப்பது எஸ்பிஐல தான். நீங்க முழுமையான கணினி மயமாக்கப்பட்டிருப்பது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில தான். இந்த சூழல்ல 22,217 தேர்தல் பத்திர நன்கொடை தான் இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவால் வழங்கப்பட்ட நன்கொடைகள் என்று எடுத்துக்கொண்டால் 22,217 தேர்தல் பத்திரங்கள். இதை வெளியிட 5 மாத கால அவகாசம் என்று சொல்லுவது வெறும் நகைப்புக்குரியது. ஏனென்றால் நான் சொன்னபடி 24 மணி நேரத்துல 44,000 டேட்டாவை அவங்க வெளியிட முடியும். அப்படிங்கிறப்ப மொத்தமே 22,000 தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு கிளிக்ல அவங்க செய்ய முடியும். எங்களுடைய
தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விமர்சனம் இது சம்பந்தமா வைத்திருந்தார். பருப்புகளில் கருப்பு எதுவும் இல்லை, மொத்த பருப்புமே கருப்பாகத்தான் இருக்கிறது என்பதை காட்டுகிறதுன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அது மாதிரிதான் இவர்கள் ஊழல் என்று சொல்லும் பொழுது மொத்தமுமாகவே ஊழலாக இவர்களுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் வெளியில் மேடையில் மட்டும் போல் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் பத்திர விவரங்கள் மட்டும் வெளியில் வந்தால் எந்த நிறுவனத்திற்கு இவர்கள் சலுகை செய்து கொடுத்தார்கள், அதன் மூலமாக எவ்வளவு லஞ்சத்தை தேர்தல் பத்திரமாக பாஜக பெற்றுக்கொண்டார்கள் என்ற விவரம் நாட்டு மக்களுக்கு வரும். அதன் மூலமாக இந்த பாஜக அரசின், மோடி அரசின் முகத்திரை கிழிக்கப்படும் என்பதுதான் உண்மை. இதில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உடனடியாக இதனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்குதா இல்லை என்ன செய்யுதுன்னு பொறுத்து பார்ப்போம். இன்னொன்று, பாஜக முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிட்டாங்க, 2வது கட்ட வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் எந்த நிலைமையில் இருக்குது, அது ஒரு தனி கேள்வி. பாஜக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களில் சிலர் நான் போட்டியிட விரும்பல அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? பாஜக அறிவித்திருக்கின்ற வேட்பாளர்ல குறிப்பா சொல்ல போனா போஜ்புரி நடிகர் ஒருத்தர் பவன் சிங்னு, அவரு பெண்களை பற்றி இழிவாக படங்களிலும் தன்னுடைய பேச்சுக்களிலும் சித்தரிப்பவர். அவர் போட்டியிடுவார் என்று அறிவித்த போதே அவர் மீது பல குற்றச்சாட்டுகள், பல எதிர்ப்புகள் எழுந்ததால் அவர் பின்வாங்கி இருக்கிறார். அதே போலத்தான் உத்தரப்பிரதேசத்திலும் ஒருவர் போட்டியிட அறிவித்த பொழுது அவர் மீதும் ஆபாச வீடியோக்கள் வெளியிட்ட வழக்கு தான். நீங்க இது ஒன்றும் பெரிய இது இல்லை. நீங்க அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாஜக என்று எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு எதிரான கட்சி, விவசாயிகளுக்கு எதிரான கட்சி என்பதை நிரூபிக்கும் விதமா தான் அவர்களுடைய வேட்பாளர் பட்டியலே இருக்கு. நீங்க இப்ப லக்கிம்பூர் லக்கிம்பூர்ல, உத்தரப்பிரதேச லக்கிம்பூர்ல விவசாயிகள் போராட்டம் நடத்திய போது அவர்கள் மீது காரேற்றி 4 பேரை கொன்ற மத்திய அமைச்சருடைய மகன். ஆனால் அந்த மத்திய அமைச்சராக இருப்பவருக்கு மீண்டும் அங்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இவர்கள் அஜய் மிஸ்ராக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இவர்கள் வழங்கி இருக்கின்ற சீட்டு வழங்கி இருக்கின்றத பேட்டர்னை பார்த்தாலே மக்களுக்கு எதிரானவர்களாக, விவசாயிகளுக்கு விரோதமானவர்களாக, பெண்களுக்கு விரோதமாக இருப்பவர்களை எல்லாம் சீட்டு கொடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இது கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும். அதை புரிந்து கொண்டு 2024 இவர்களை தோற்கடிப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. இன்னொன்று, காங்கிரஸை பற்றி கேட்டீங்க. காங்கிரஸ் எப்பொழுதுமே, நீங்க இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்று இடம்பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி என்று பல கட்சிகள் இருக்கின்றன. நீங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல என்டிஏ மற்ற கூட்டணி கட்சிகளே கிடையாது. அதனால் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. பல இடங்களில் ஆம் ஆத்மி, உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் போன்றவர்களுடன் கூட்டணி தொகுதி உடன்பாடுகள் முடிந்திருக்கின்றன. நாளை எங்களுடைய உயர்மட்ட குழு, கட்சியின் உயர்மட்ட குழு டெல்லியில் கூட இருக்கின்றது. அவர்கள் விவாதித்து அதன் அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவிப்பார்கள். நேற்றைக்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கை குழு தேர்தல் அறிக்கையை நிறைவு செய்து அதனுடைய டிராப்டை திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் திரு ப. சிதம்பரம் அவர்கள் வழங்கி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு கட்டமாக எங்களுடைய தேர்தல் பணி செய்து சென்று கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்தியா கூட்டணி பாஜகவை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு பலம் பெற்று அதில் காங்கிரசும் ஒரு முக்கிய பங்களித்து இந்த 2024 பாஜகவை வீழ்த்தும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.